12ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே கொஞ்சம் தூக்கம் குறையும், கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யூன்யங்கள் குறையும், அவ்வளவுதானவே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில லாபத்தையும் கொடுப்பார், ஏதாவது ஒரு வழியில கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத கொஞ்சம் விரைய செலவுகளும் கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை. கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு கேது வருகிறார். 8ல் கேது வந்தால் ரகசியங்கள் வெளியே வரும். 8ஆம் இடத்து கேது உடல் உபாதைகளை கொடுக்கும், வயிறு பிரச்சனை, யூரினரி பிரச்சனை, ஆசன வாய் பகுதி பிரச்சனை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால 8ஆம் இடத்துல கேது இருக்குன்னா ஜாதகத்துல தசாபுத்தியும் சூரியனும் நல்லா இருக்காரான்னு பாத்துக்கோங்க. நோய், வம்பு வழக்குகள், உத்தியோகம் இதெல்லாமே 6ஆம் இடம் தான். அப்போ இதெல்லாம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துடும். கடன் இல்லாம இருக்கீங்களா, கடனை கொடுத்துரும். நோய் இல்லாம இருக்கீங்களா, நோயை கொடுத்துரும். வேலை இல்லாம இருக்கீங்களா, நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல ப்ரமோஷனோட கிடைக்கும், உயர் பதவியோட கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதற்குண்டான தேடல்கள், அதற்குண்டான நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறது இதெல்லாமே இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்றதுனால கண்டிப்பாக தொழில் மாற்றங்கள் உண்டு. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா 2025ஆம் ஆண்டு மே மாதம் 18ஆம் தேதி மாறக்கூடிய ராகு கேது பயிற்சியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது ராகு பகவான் மீன ராசியிலிருந்து உங்களுக்கு கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சூரிய பகவானுடைய வீட்டுக்கும், ராகு சனி பகவானுடைய வீட்டுக்கும் வரப்போகிறார். ராகு கேதுக்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாருமே பயந்துக்குவோம். அந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியங்களே கிடையாது. ஏன்னா ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு தோசைக்கல் போல, நல்லா இருந்தால் அவர்களுடைய வாழ்க்கையை நல்லா இல்லாமல் செய்வதும், நல்லா இல்லாமல் இருந்தால் அவருடைய வாழ்க்கையை மிக உயரத்துக்கு கொண்டு போகக்கூடிய 2 முக்கியமான ஜாதகத்துல கிரகங்கள் அப்படின்னு பார்த்துட்டாலே ராகு கேதுக்கள் தான். ராகு கேதுக்கள் தான் இந்த 9 கிரகத்துல மிகவும் வலிமையான பெரிய கிரகங்கள். ராகு கேதுக்கள் இல்லாம நல்லதும் கிடையாது, ராகு கேதுக்கள் இல்லாம கெட்டதும் கிடையாது அப்படிங்கறதா முற்றிலும் உண்மை. இப்போ உங்க ராசிக்குண்டான இந்த பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான ராகு கேது பயிற்சியை பத்தி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்திற்கும், கேது அப்படின்னு சொல்லக்கூடியவர் 8ஆம் இடத்துக்கும் வருகிறார். மகரம் அப்படின்னாலே கடந்த வருடங்கள் 3-9 ராகு கேதுகள் இருந்தப்ப நிறைய அதிர்ஷ்டங்கள், பணவரவு, ஏதாவது ஒரு வழியில நல்லது நடந்துட்டு இருந்தாலும் கூட ராகு கேதுக்கள்னால கொஞ்சம் சனி பகவான் 7.5 சனி முடிவுல இருந்ததுனால கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இருந்தாலும் குரு நல்லா இருக்காரு, அதனால ஜாக்பாட் வருடமாக தான் இருந்துச்சு உங்களுக்கு. இப்போ ராகுவை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா 2ஆம் இடத்துக்கும், கேது 8ஆம் இடத்துக்கு வரும்பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ராகு 2ங்கிறது குடும்பஸ்தானத்துக்கு வருது. அப்ப பணம் கொடுக்கல் வாங்கல், குடும்ப ரீதியான கொஞ்சம் பிரச்சனைகள், பணம் கொடுத்து வாங்குறப்ப கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றது, கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காம இருக்கிறது, நீங்க பணம் வாங்கினா திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையை இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவார். நல்லா அதாவது ராகு கேதுகளை பொறுத்த வரைக்கும் நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இல்லாம பண்றதும், நல்லா இல்லாம இருந்தீங்கன்னா நல்லா பண்றதும் தான் இந்த ராகு கேதுகளுடைய வேலை. அப்ப என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, பணம் எங்காவது கொடுத்து லாக் ஆயிருக்கா அது திரும்ப வரும். அப்படி இல்ல பணம் எல்லாம் எதுவும் கொடுத்து லாக் ஆகலைன்னா இப்ப ஏதாவது பணம் வரவு, ஏதாவது கொடுக்கல் வாங்கல் வச்சுட்டீங்கன்னா அதுல பிரச்சனை வரும். பேச்சால கொஞ்சம் பிரச்சனைகள், பேச்சால கொஞ்சம் குடும்பத்துல மன நிம்மதி இழக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். ஆனா இருப்பினும் அடிப்படை கல்வி சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதே போல கல்வி சார்ந்த ஏதாவது தடைகள் இருந்தாலும் அதற்கு ஒரு நிவர்த்தியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது பாருங்க, அவர் வந்து 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார். அப்ப என்ன பண்ணுவாருன்னா கொடுத்துக்கிட்டே இருப்பார். வர்றதை நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணி கொண்டு போனா சரி. அப்போ 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் அப்படிங்கிறதா ஒரு வீடு வாங்குறது, ஒரு சொத்து வாங்குறது இதெல்லாமே உண்டு. அதே போல தாயினுடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்க ஆரோக்கியம் நல்லா இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனம் தேவை. நல்லா இல்லாம இருந்தா நல்ல மருத்துவரோ, நல்ல ஒரு விஷயங்களோ, நல்ல மருந்துகளோ கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா முற்றிலும் உண்மை. அதே போல பாருங்க, அடுத்து அவர் 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார். 12ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும் பொழுது 12ஆம் இடத்தை தொடர்பு கொண்டாலே கொஞ்சம் தூக்கம் குறையும், கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அந்யூன்யங்கள் குறையும், அவ்வளவுதானவே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா இந்த ராகு உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில லாபத்தையும் கொடுப்பார், ஏதாவது ஒரு வழியில கொஞ்சம் மருத்துவ செலவுகளும் தேவையில்லாத கொஞ்சம் விரைய செலவுகளும் கொடுப்பார் அப்படிங்கறத உண்மை. கேதுவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8ஆம் இடத்துக்கு கேது வருகிறார். 8ல் கேது வந்தால் ரகசியங்கள் வெளியே வரும்.
8ஆம் இடத்து கேது உடல் உபாதைகளை கொடுக்கும். வயிறு பிரச்சனை, யூரினரி பிரச்சனை, ஆசனவாய் பகுதி பிரச்சனை இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார். அதுக்கு ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாத்தையுமே ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதனால 8ஆம் இடத்துல கேது இருக்குன்னா ஜாதகத்துல தசாபுத்தியும் சூரியனும் நல்லா இருக்காரான்னு பாத்துக்கோங்க. ஏன்னா திடீர்னு பாத்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வம்பு வழக்குகள் வந்து நிக்கும். அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள், ஜாதகம் நல்லா இருந்ததுன்னா 8க்கு 2 குணம் இருக்குங்க. நல்லதும் பண்ணும், கெட்டதும் பண்ணும். திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், திடீர் துரதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும், திடீர் பணத்தையும் கொடுக்கும், திடீர் பண இழப்புகளையும் கொடுக்கும். அதனால இது ரெண்டுமே மாத்தி மாத்தி இருக்கிறதுனால ஜாதகம் நல்லா இருந்துட்டா திடீர் பண வரவு வந்துடும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். இருப்பினும் 8ஆம் இடத்தில் கேது இருந்தால் உடம்பத்தான் ஃபர்ஸ்ட் நீங்க ரெடி பண்ணிக்கணும். அது வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் அப்படிங்கறத உண்மை. அடுத்தது அவர் அப்படியே 6ஆம் வீடு தொடர்பு கொள்கிறார். அப்ப 6ஆம் வீட்டை தொடர்பு கொள்கிறார்னா கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு, கடன், நோய், வம்பு வழக்குகள், உத்தியோகம் இதெல்லாமே 6ஆம் இடம் தான். அப்போ இதெல்லாம் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்துடும். கடன் இல்லாம இருக்கீங்களா, கடனை கொடுத்துரும். நோய் இல்லாம இருக்கீங்களா, நோயை கொடுத்துரும். வேலை இல்லாம இருக்கீங்களா, நல்ல வேலை வாய்ப்பு, ஒரு நல்ல ப்ரமோஷனோட கிடைக்கும், உயர் பதவியோட கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். அதே போல கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இதெல்லாம் சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதற்குண்டான தேடல்கள், அதற்குண்டான நிறைய விஷயங்களை கத்துக் கொடுக்கறது இதெல்லாமே இந்த கேது ஏற்படுத்தி கொடுப்பார். அவரே உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கும் தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்றதுனால கண்டிப்பாக தொழில் மாற்றங்கள் உண்டு. ஒரு தொழிலை மாத்தலாமா, அந்த தொழில வந்து பையனுக்கு ஏதாவது கொடுக்கலாமா, இல்ல பையன் கூட ஏதாவது பார்ட்னர் போட்டு குழந்தைகளோட பார்ட்னர் போட்டு பண்ணலாமா, இல்ல பார்ட்னர் வேற யாராவது கூட சொந்த பந்தத்தோட சேர்ந்து பண்ணலாமா, இப்படிங்கிற நிறைய யோசனைகள் கொடுத்து கொண்டே இருப்பார். நல்லா இருந்தா மட்டும் பண்ணுங்க. ஏன்னா நேரங்காலங்கள் கொஞ்சம் மகரத்துக்கு இந்த பண இழப்புகள் எல்லாம் வர்றதுனால அதனால யோசிச்சு பண்றது சிறப்பான விஷயமாக இருக்கும். அல்லது வந்து இருக்கிற தொழில் இடம் இதெல்லாம் வித்துட்டு எங்காவது வெளியே எங்காவது அவுட்ரு போயிடலாமா, இந்த யோசனைகளை எல்லாத்தையுமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 10ங்கிறது பதவி இல்லையா, பெரிய பதவியில் இருந்தீங்கன்னா பதவி இழப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்படி பதவி இல்லாம இருக்கிறீங்கன்னா பெரிய பதவியில் உட்கார வச்சு அழகு பார்ப்பார் அப்படிங்கறத உண்மை. சோ மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பணம், குடும்பம், பேச்சுல இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். உடம்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப கவனம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும். ஒரு இடமாற்றம் இருக்கு, அப்படி பண்ணும்போது அந்த இடமாற்றத்தை பண்ணும் பொழுது கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன மாற்றத்தையும் ஒரு வளர்ச்சியும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கறதா உண்மை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவை சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிலே சரணம்.